சேனல்ல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தங்கம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு சார்? தங்கம்னு ஒண்ணு வரும்பொழுது அவங்க ஜாதகத்துல குரு அப்படிங்கிற கிரகம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. அப்ப யார் ஜாதகத்துல குரு ரொம்ப பவரா இருக்கு அவங்க தங்கத்தின் மேல ரொம்ப இயற்கையாவே அவங்க அதெல்லாம் ஆசைப்படுவாங்க. குரு அப்படிங்கிற கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ நீசமாவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாவே தங்கம் வாங்கணும், தங்கத்தை சேர்க்கணும், அல்லது தங்கத்துல முதலீடு பண்ணணும், தங்கப்பத்திரம் ஏதோ ஒரு வகையில தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு இருக்கணும், அவங்களுக்கு தான் விரும்புவாங்க. தங்கம் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் வாங்கவே முடியாதுன்றவங்களை நீங்க எப்படி சொல்றீங்க? குரு வக்கரம் ஆயிடுச்சுங்களா, அவங்களால தங்கம் வாங்கினாலும் அவங்களால போட முடியறது இல்லை. அடிக்கடி நகை அடகு கடைக்கு போயிடும். மற்றவங்க மாதிரி எல்லா நேரமும் போட முடியறது இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும் போய் பேங்க்ல இருந்தோ அல்லது அடகு கடையில இருந்து திருப்பி போட்டுட்டு திரும்ப அது அங்கேயே போய் படிக்க போட்டுறாங்க. ஒரு 60-70 வயசு வயதானவங்களுக்கு எல்லாம் இந்த வெரிகோசிஸ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஏஜ்ல வெள்ளி அரணா கயிறோ இல்ல வெள்ளி கொலுசோ போட்டா கேக்குமா? இல்ல, இது ஆரம்பத்துல போட்டதுதான் பெஸ்ட். வந்ததுக்கு அப்புறம் அது போட்டு பயன் இல்லை. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் தான். அந்த காலத்துல ஆண்களும் மெட்டி அணிஞ்சாங்க, கல்யாணம் ஆன ஆண்கள் மெட்டி அணிஞ்சாங்க, பெண்களும் அணிஞ்சுக்கிட்டாங்க. நவரத்னத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நவரத்ன மோதிரம் போட்டுக்க வேண்டியதை பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்க வேண்டியதானே தவிர எந்த மோதிரமும் எந்த நவரத்னமும் எந்த கல்லும் எந்த தாயத்தும் மனுஷ வாழ்க்கையை எந்த விதத்திலயும் மாத்திராது. என்ன சார் இப்படி சட்டுன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? எல்லாருமே கல்ல இப்ப 50,000 60,000 கொடுத்து வாங்கி பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. கேட்டா ஆக்டிவேட் ஆகுமா? அது மணி ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு பணம் வரப்போகுது, இவங்க வாங்க போறாங்க, பணம் வரப்போகுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே புதுசா போய் ஆக்டிவேட் ஆகாது. வணக்கம் மக்களே. பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய வீடியோக்களை நாங்க நேயர்களுக்காக பதிவிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம கூட இந்த பதிவுல மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆபரணம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஏறிக்கிட்டே இருந்தாலும் தங்கத்தோட ஆசையும் அதை வாங்கணும்ன்ற ஒரு வெறியும் மக்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் தங்கம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு சார்? இப்ப நம்ம ஜாதக ரீதியா நீங்க எதை பார்த்துட்டாலும் தங்கம்னு ஒண்ணு வரும்பொழுது அவங்க ஜாதகத்துல குரு அப்படிங்கிற கிரகம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. அப்ப யார் ஜாதகத்துல குரு ரொம்ப பவரா இருக்கோ அவங்க தங்கத்தின் மேல ரொம்ப இயற்கையாவே அவங்க அதெல்லாம் ஆசைப்படுவாங்க. அப்ப ஒருத்தர் ஜாதகத்துல குரு அப்படிங்கிற கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ நீசமாவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாவே தங்கம் வாங்கணும், தங்கத்தை சேர்க்கணும், அல்லது தங்கத்துல முதலீடு பண்ணணும், தங்கப்பத்திரம் இந்த கோல்டு இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, தங்கப்பத்திரம் அது வாங்கணும், ஏதோ ஒரு வகையில தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு தான் அது நடக்கும். ஏன்னா ஜாதகத்துல குருங்கிற கிரகம் பவரா இருந்துச்சுன்னா தான் இந்த தங்கத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிற கிரகம் பவரா இருக்கும்போது தங்கம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும் பொழுது இவங்க பேரே பாத்தீங்கன்னா குருமூர்த்தி, குருநாத் அல்லது சொல்றாங்க இல்லைங்களா தங்கப்பாண்டி, தங்கராஜ், இந்த மாதிரி பேர்கள்லாம் இவங்களுக்கு இயற்கையாவே வந்துடும். பொன்னம்மாள்னு சில பேர் வீட்டுல பேர் இருப்பாங்க, பொன்மணின்னு பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல வாங்கி பாத்தீங்கன்னா குருங்கிற கிரகம் ரொம்ப பவரா இருக்கு. தங்கம் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் வாங்கவே முடியாதுன்றவங்களை நீங்க எப்படி சொல்றீங்க? குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால தங்கம் வாங்கினாலும் அவங்களால போட முடியறது இல்லை. அடிக்கடி நகை அடகு கடைக்கு போயிடுறது. இல்லைங்களா? அவங்க வாங்க முடியாமல் இல்லை, வாங்குவாங்க, வாங்கி அவங்க பயன்படுத்த முடியறது இல்லை. மற்றவங்க மாதிரி எல்லா நேரமும் போட முடியறது இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும் போய் பேங்க்ல இருந்தோ அல்லது அடகு கடையில இருந்து திருப்பி போட்டுட்டு திரும்ப அது அங்கேயே போய் படிக்க போட்டுறாங்க. இல்லைங்களா? யார் ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்துச்சு அப்படின்னா அல்லது குரு ராகுவோட காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுல அடிக்கடி தங்கம் வீட்டுக்கு வரவும் போகுமா ஒரு நிலையில்லாத தன்மையில இருக்கும். விருந்தாளி மாதிரி. நான் கேக்குறது தங்கமே வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்பவும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார்? இல்லைங்க, இப்ப தங்கம் வாங்க முடியாமலாம் இல்லைங்க. இப்ப நிறைய பேர் தங்கத்துல சீட்டு போடுறாங்க, தங்க நகை சீட்டுன்னே நிறைய பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. இப்ப முந்தி மாதிரில இல்லைங்க. இப்ப நிறைய பேருமே அவங்களால என்ன முடியுமோ தங்கம் அழகா ஈஸியா எவ்வளவுதான் விலை வைப்பாலும் 70,000 80,000 போய்கிட்டு இருந்தாலும் இவங்கனால மாசம் ஏதாவது ஒண்ணு போட்டு வாங்கிடுறாங்க. வாங்கினதை வீட்டில் வைக்க முடியுதா வைக்க முடியலையாங்கிறதா இங்க கேள்வியை தவிர எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, அதுவும் இந்த அட்சய திருதி வருது, அது வருது, இது வருதுன்னு எதையாவது போட்டு மக்களை மண்டையை கழுவி தங்கம் வாங்க வச்சிடுறாங்க. இவங்களும் அதை ஒரு ஆடம்பரமா இல்லாம அது ஒரு இப்ப அத்தியாவசிய தேவையாகவும் போயிடுச்சு. என்ன காரணம்னா இப்ப தங்கம் கொஞ்சம் கையில இருக்கு, ஏதோ ஒரு வகையில தங்க நகையாக இருக்குது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் டக்குன்னு வச்சோம்னா பணம் வாங்க. ஏன்னா நிகழ் சூழ்நிலைக்கு போய் வட்டிக்கு யாரும் தர மாட்டாங்க, கடன் தர மாட்டாங்க. எதை அடிப்படையில நமக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தருவாங்க இல்லைங்களா? இதே நகை அடகு கடையிலயோ பேங்க்லயோ கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கேரண்டியான பணம் வந்துட போகுது.
நமக்கு அவங்க கொடுக்குற பணத்துக்கான கேரண்டி நம்ம கொடுக்குற நகை இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு நகையை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அதை காசாக்கிக்கலாம். ஒன்று வித்துட்டு கூட காசாக்கிக்கலாம், இல்லைன்னா அடமானம் வச்சு காசு வாங்கிட்டா மாசம் மாசம் ஏதோ ஒரு வட்டியை கட்டி நகையை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 மினிமம் செக்யூரிட்டிக்காக நிறைய பேர் இப்ப நகையில ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனால தான் நகை விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இல்லையே சார், இப்போ நான் எத்தனையோ குடும்பத்துல பாத்திருக்கேன், தங்கம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு மூக்குத்தி தான் இருக்கும், இல்ல அதிகபட்சம் ஒரு கம்மல் இருக்கும். அப்ப அவங்களால வாங்க முடியலையே. அவங்களால அதுதான் சொல்றாங்க. அப்ப குரு அப்படிங்கிற கிரகம் அவங்க ஜாதகத்துல பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களால நகை வாங்குறதுல சிக்கல் இருக்கு. அல்லது வாங்கினாலும் அவங்க நீங்க வாங்குறதுலேருந்து பேசிட்டீங்களே தவிர அவங்க நான் என்ன சொன்னா வாங்கினாலும் அதை அவங்க முறையா பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. படிக்க போயிடும். ஆமா, இது மாதிரி இருக்கிற பட்சத்துல சில பேர் வீட்டுல குழந்தைங்க சாப்பிடுறதுக்கே வந்து வெள்ளித்தட்டு தான், வெள்ளித்தட்டுல தான் வச்சிருப்பாங்க. பயங்கரமா சார், குத்து விளக்கெல்லாம் பயங்கர ஹைட்டா இருக்கும், நல்லா குளிப்பாங்கன்னு சொல்லலாம். தங்கத்திலயும் வைரத்திலயும் குளிச்சிட்டு இருப்பாங்க. அது எப்படி சார் ஜாதகம்? அந்த ஜாதகத்துல குரு சுக்கிரன் காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரியா நீங்க வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிட சொல்றீங்க, நான் சொல்றது கோல்டன் பிளேட்ல சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, தங்கத்தட்டுல சாப்பிட்றதா சொல்றாங்க. நடிகர் ஒரு எம்ஜிஆர் கொண்டு பாத்தீங்கன்னா தங்க பஸ்பம் சாப்பிட்டாருன்னு சொல்றோம். அது ஆண்மை குறைவு வருமே சார். அதுக்கு ஆண்மை குறைவுக்காக தான் தங்க பஸ்பம் சாப்பிடுறது. ஆண்மை குறைவு வராதுங்க. ஆண்மை குறைவு வந்ததுன்னா அது சரி பண்றதுக்கு மிகப்பெரிய மருந்தே தங்க பஸ்பம் தான் இல்லைங்களா. அப்ப இந்த மாதிரி தங்கம் எங்கெல்லாம் உள்ள வருதோ அவங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குருங்கிற கிரகம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா குரு சுக்கிரனுங்கிறது அது அந்த லக்ஸுரி லைஃப், நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைய கொடுக்கக்கூடியது. குருங்கிறது அதோட ஃபீல் அனுபவிக்கக்கூடியது. ஏன்னா குரு தானே ஜாதகர். அப்ப யாரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் பவரா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாவே அந்த மாதிரி வெள்ளி தட்டுலையோ அல்லது தங்கத்தட்டுலயே சாப்பிட்றதுக்கான அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருது. இது போக இல்லை சார் எனக்கு குரு சுக்கிரன் தான் இருக்கு, ஆனா என் வீட்டுல வந்து பார்த்தா சில்வர் டம்ளர் இருக்கே வழி இல்லை சார் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் ஒன்று இருக்கு இல்லைங்களா. என்னுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் உருட்ட முடியாது. அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு. இது எல்லாம் ஒரு மல்டி காம்பினேஷன் தான் நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர உங்க குரு சுக்கிரன் இருக்கா அடையா பண்ணி பயங்கரமான ஆள் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. குருன்னு சொல்றீங்களா தங்கத்துக்கு, அதனாலதான் வந்து இடுப்புக்கு கீழே தங்கம் போடக்கூடாது, கால் மெட்டி எல்லாம் வந்துட்டு தங்கத்துல போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கால் மெட்டி போடக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க, ஆனா போட மாட்டாங்க. கால் கொலுசு வந்து தங்கத்துல போடக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்மளுடைய சாமி படங்கள்லாம் பாருங்க எல்லா ஆபரணம் தங்கத்திலே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு எங்கெல்லாம் நகை போடணும் அப்படின்னு தங்க நகை போடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதியில பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் தங்கம் போட்டுக்கிறாங்க, கொலுசும் மெட்டி மட்டும்தான் வெளியில வருது இல்லைங்களா. மற்ற எல்லாமே தங்கத்துலதான் இருக்கு. அந்த தங்கத்தை வந்து காலு கீழே கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு விதிய சொல்றாங்க. இல்லைங்க, அது வந்து ஒரு புனிதமானது. அதாவது வெள்ளியை விட வந்து ஒரு படிக்கு மேல இருக்கிறனால நம்ம கீழே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நம்புறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அது எதுவுமே உயர்வானது இல்லை, எதுவுமே தாழ்வானது இல்லை. அப்படின்னா வெள்ளி என்ன கேவலமானதா? அப்படிலாம் இல்லை. வெள்ளிங்கிறது இங்க நம்ம சுக்கிரனா சொல்றோம். இந்த சுக்கிரன் வந்தா தானே ஆக்டிவேட் ஆனா தானே இங்க எதுவுமே நம்ம அனுபவிக்க முடியும். இங்க உயர்வான தாழ்வான எதுவும் இல்லை, அவங்களுடைய நம்பிக்கை அது சொல்றோம் நம்ம. சார் இப்போ அப்ப தங்க தட்டுல சாப்பிடுறாங்க, அப்ப கழுவும் போது மட்டும் தங்கம் தேயாதா? தேய்கிறதுக்காக இல்லைங்க, அவங்களுடைய அந்த தங்கத்துடைய சத்து உள்ள வரும் அப்படின்றதுக்காக அவங்க அதை வச்சுக்கிறாங்க. சூடா தட்டுல போட்டு சாப்பிடுறோம், அதுல இருக்கக்கூடிய சில 1-2 சத்துக்களாவது அந்த சூடு மூலமா நமக்கு உள்ள வரும். அப்புறம் நமக்கு தங்கங்கிறது இதுக்கா அப்படின்னா அந்த இம்யூனிட்டி பவர் டெவலப் பண்ணி விடும். அதுக்காக அந்த தங்க தட்டுல சாப்பிட்றது அது நிறைய காலத்துல ராஜாக்கள் காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னமும் ராஜாக்கள் இருக்கிறாங்க, இன்னமும் அவங்க வீட்டுல தங்கத்தட்டுல சாப்பிட்றதையும் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ வெள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சுக்கிரன் சார்ந்தது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. ஆனா வெள்ளி வந்து கொஞ்சம் மக்கள் வந்து சீப்பா தானே சார் பாக்குறாங்க. நம்ம வெள்ளிக்கு ரேட்டு கம்மி, அதனால சீப்பாலாம் பாக்கலைங்க யாருமே. இப்பவுமே அதுவுமே 80 ரூபா வந்துருச்சு இல்லைங்களா. சீப்பாலாம் யாருமே பார்க்கல. தங்கத்துக்கு அடுத்த இடத்துலதான் இருக்கே தவிர எதுவுமே சீப் இல்லை. ஆனா வெள்ளி வந்து கம்பல்சரியா போடணுங்க. தங்கம் போடணும், தங்கம் போட முடியாத பாட்டுக்கு வெள்ளியாவது போடணும். ஏன்னா வெள்ளி வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா முக்கியமா இடுப்பு பகுதியில அரைஞான் கயிறு கட்டுறாங்க இல்லைங்களா, அது வந்து வெளியில தான் போட்டாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பும் பொழுது குழந்தை பிறந்து நம்ம வீட்டுக்கு வந்ததை அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போதாவது கொடி கொலுசு போடுறது அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தை நம்ம தமிழர்கள் வச்சாங்க.
ஏன்னா கொடி கொலுசு இடுப்புல போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு பகுதியை 2ஆ பிரிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய இடுப்பு பகுதி. அங்க வந்து அதிகப்படியான ஹீட்டு தங்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் வெள்ளியில அரணா கொடி போட்டது. காலில் வந்து இது அவங்க போட்ட பகுதி எல்லாமே பாருங்க மிகப்பெரிய வர்ம பகுதி. நம்மளுடைய வர்மா தூண்டக்கூடிய இடங்கள் தான் அந்த பர்ம முடிச்சுகள் தூண்டக்கூடிய இடம் தான் அது. அந்த கண்டக்காலில் வந்து பின்னாடி ஒரு துடிப்பு தெரியும். அது ரொம்ப ஹீட் ஆச்சுனாலும் வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனை வர்றது, கால் வலி வர்றது, இது எல்லாமே அந்த குழந்தையிலிருந்தே நல்லபடியா வரணும் அப்படின்றதுக்காக கால்லையும் இடுப்புலையும் கண்டிப்பா வெள்ளி சாத்தினாங்க. பெண்களுக்கு வந்து வெள்ளியில வந்து மெட்டி போட்டாங்க. வேற எதுல மெட்டி போடுறத விட வெளியில போட்டாங்க. ஏன்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தை நரம்ப தூண்டுறது அந்த விரல்ங்கிறதுனால அங்க குளிச்சு, ஏன்னா கர்ப்பப்பை ஹீட்டான இடம், அங்க குளிச்சு இருந்தா தான் குழந்தை நல்லபடியா தங்கும், கரு நல்லபடியா அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல மெட்டி போட்டாங்க. எல்லாமே இது எல்லாமே சயின்ஸ் தான், மெடிக்கல் தான். ஆனா இதை இப்படி சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக கடவுள் நம்பிக்கையோட ஒரு ஆன்மீக சிந்தனையோட சொன்னா கடவுளுக்கு பயந்தாது இவங்க செய்வாங்க அப்படின்னு சம்பிரதாயத்தோட சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன் சார் இப்போ வெள்ளி போட்டா வெரிகோசஸ் வெயின்ஸ் உள்ளவங்க போடலாம் அப்படின்றீங்களே, சில பேருக்கு வந்து ஒரு 60-70 வயசு வயதானவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வெரிகோசஸ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஏஜ்ல வெள்ளி அரணா கயிறோ இல்ல வெள்ளி கொலுசோ போட்டா கேக்குமா? இல்லை, இது ஆரம்பத்துல போட்டதுதான் பெஸ்ட்டுங்க. ஆரம்பத்துல போட்டுக்கிறது பெட்ரு. வந்ததுக்கு அப்புறம் அது போட்டு பயன் இல்லை. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். போடுறதுனால தப்பு இல்லைங்க. இப்ப ஆண்கள் வந்து அந்த காலத்துல ஆண்களும் மெட்டி அணிஞ்சாங்க, கல்யாணம் ஆன ஆண்கள் மெட்டி அணிஞ்சாங்க, பெண்களும் அணிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஆண்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. நிற்கக்கூடிய மாஸ்டர்களாக இருக்கட்டும், அல்லது புரோட்டா மாஸ்டர்களாக இருக்கட்டும், அல்லது டீ மாஸ்டராக இருக்கட்டும், அல்லது ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காலில் வந்து அதிகப்படியான சூடு உற்பத்தியாகி அது வந்து வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருட்டை நோயை கொடுக்குது. இதுக்கப்புறம் அவங்க வெள்ளி போகிறது பயன் இல்லை. ஹீட் அதிகமாயிடுச்சு. அந்த ஹீட்டை குறைச்சி அவங்க மருத்துவம் பார்க்கும் பொழுதுதான் அது சரியாகுமே தவிர வந்ததுக்கப்புறம் வெள்ளி போட்டு பயன் இல்லைங்க. இப்போ வைரம்னாலே ஒரு 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 மிகப்பெரிய பார்ஷான ஒரு விஷயமா தான் மக்கள் பாக்குறாங்க. ராசி பார்த்து வைரம் போடணுமா? இல்லைங்க, ராசியும் பார்க்க தேவையில்லை, வயிறும் போட தேவையில்லை. அது ஒன்றுத்துக்குமே ஆகாது. இப்போ நீங்கள் தங்க வச்சிருந்தா கூட கொண்டு போய் அடகலை கொடுத்தா பணம் தருவான். வைரத்தை வைக்கவும் முடியாது. இப்போ வைக்கவே இல்லாதது இதுக்கு வச்சுக்கிட்டு ஏன்னா நம்முடைய ஒரு சொசைட்டியில் நம்ம ஒரு அந்தஸ்தான ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்காக வேணும்னா நம்ம வைரியம் போட்டுக்கலாமே தவிர அது நீங்கள் போட்டாலும் ஒன்றாக போகிறதில்ல, போடலைனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் சொசைட்டியில் ஒரு கெத்தாக காமிச்சிக்கிறதுக்கு நான் ஒரு வசதியான ஆள் அப்படிங்கிற தன்னோட ஸ்டேட்டஸை காமிச்சிக்கிறதுக்காக வேணால் அதை போடலாமே தவிர, ஆசைப்பட்டா போடலாமே தவிர அது போடணும்னு அவசியம் இல்லை. போடலைனாலும் ஒன்றும் குற்றம் கிடையாது. வைரத்துல தோஷம் உள்ள வைரம், தோஷம் நீக்கின வைரம்னு இருக்கா? நாங்கள் தோஷத்தையே நம்புறது இல்லைங்க. அப்புறம் எப்படி வைரத்துல தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியும்? நாங்க கிரக தோஷங்களையும் நாங்க ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா விதி இப்படித்தான் ஒருத்தனுக்கு அமையும் அப்படின்னா அது தோஷமா இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போறோம். அது நமக்கு அதிர்ஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கத்தான் போறோம். இப்போ தோஷமா சரி, நான் என்ன சொல்றேன், தோஷம்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க என்ன செஞ்சிட போறீங்க? பரிகாரம்னு போய் பண்ணுவாங்க. பரிகாரம் பண்ண போறீங்க. அப்ப பரிகாரம் பண்ணி இங்க என்னத்தை செஞ்சிட போறோம்? அதுக்கு அந்த வேலைக்கே போக விட்டுறலாம் இல்லைங்களா? வைரத்தை போட்டுட்டு நான் தோஷத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் வைரத்தை போடாமல் விட்டு போயிடலாம். நான் என்ன சொல்றேன், அது மீறி பரிகாரம் பண்ணிட்டு என்ன ஆகிருப்போது? ஒன்றுமே ஆகப்படல. பரிகாரத்தால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிச்சதுக்கப்புறம் எதுக்கு தேவையெல்லாம் அது போயிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு பிடிச்சதா போட வேண்டியது, பிடிக்கலாம் கழட்டி டெஸ்ட் போயிட வேண்டியதுதான். ஆக்சுவலா இப்போ வந்துட்டு இந்த ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க கறி, அது வந்து என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல வந்து வைரம் வந்து எங்க கிட்ட வந்து வாங்குங்கன்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்கு, ஃபேமஸான கடைகள். அவங்க சொல்லி விற்கிறதே பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்கள் வேணா வைரம் அணியலாம், நாங்க வந்து எங்க கிட்ட வந்து தரமான தோஷம் நீக்கின வைரத்தை தான் நாங்க கொடுக்குறோம்ன்றாங்க. அது என்ன சார்? அது அப்போ நச்சுதாங்க சொல்றேன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் யார் ஜாதகத்துல பவரா இருக்கோ, அதாவது துலாத்திலையும் ரிஷபம் வந்து சுக்கிரன் ஆட்சி பெற வீடு, இந்த இடங்கள்ல சுக்கிரன் இயற்கையாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வைரம் போடுவாங்க. அவங்க தான் வைரம் போடணும், அவங்க வைரம் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இடங்கள்லையுமே சுக்கிரன் இருக்க பெற்றவங்க அல்லது ராசி இருக்கிறவங்க வைரம் போடணும், போட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களால வைரம் வாங்குவதற்கான வாய்ப்பே அமைகிறது இல்லை. அப்ப என்ன, அவங்களை என்ன செய்யலாம் இல்லைங்களா? அப்ப அவங்கள வாங்க வைக்கணும் இல்லையா? அப்ப வாங்க வைக்கிறதுக்காக எங்கிட்ட தோஷம் இல்லாத வைரம் இருக்குது, நீங்க வாங்கி போட்டுக்கன்னு சொல்லி இது ஒரு வியாபார யுக்தி தானே தவிர அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப என்னுடைய ஜாதகத்திலேயே சுக்கிரன் அங்கதானே இருக்கு இல்லைங்களா? ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டுல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி இப்போ பவராக தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு ஒரு கிரகங்கள் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை எதுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்காக வெளியிலிருந்து வைரத்தை கொண்டு வந்து தரணும் இல்லைங்களா? ஆல்ரெடி அது அங்கதானே இருக்கு, ஏற்கனவே பவராக தானே இருக்கு. மேலும் மேலும் ஏன் பவரை கொடுக்கணும்? இருக்க பவரே தாங்க முடியாம இருக்கு. அப்படிலாம் ஒரு தேவையில்லை. இதெல்லாமே
மனுஷங்களுடைய நம்பிக்கை தானே தவிர அதுல எந்த வரையிலும் உண்மை கிடையாது. ஆக்சுவலா நவரத்னத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நவரத்ன மோதிரம் போட்டுக்க வேண்டியதை பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா போட்டுக்க வேண்டியதானே தவிர எந்த ஒரு மோதிரமும் எந்த நவரத்னமும் எந்த கல்லும் எந்த தாயத்தும் மனுஷ வாழ்க்கையை எந்த விதத்துலயும் மாத்திராது. என்ன சார் இப்படி சட்டுன்னு புசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நான் சொல்றேன். எல்லாருமே வந்து கல்லை வந்து இப்போ வந்துட்டு கலர் கலரா கல்லு 50,000 60,000 கொடுத்து வாங்கி பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. கேட்டா ஆக்டிவேட் ஆகுமா, அது மணி ஆக்டிவேட் ஆகும், என்னென்னவோ ஆக்டிவேட் ஆகும்ன்றாங்க. நீங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே சார். அதுதாங்க அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா விற்கிறவங்களுக்கு பாவம், விற்கிறவங்களுக்கு பணம் வரப்போகுது, இவங்க வாங்க போறாங்க, பணம் வரப்போகுது. வாங்குறவங்களும் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில வாங்குறாங்க. அது அவங்க நம்பிக்கையை நம்ம குறை சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே புதுசா போய் ஆக்டிவேட் ஆகாதுங்க. அது என்ன கரண்ட் அவங்க போய் ஷாக் கொடுத்து அது ஜென்ரேட்டரை ஊட்டி விட போறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம உடம்புல எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இயங்குறத இவங்க என்ன புதுசா ஆக்டிவேட் பண்ணி இயக்குறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. நீங்களா இருந்தாலே போதுமானது. அதை செஞ்சு இதை நான் ஆக்டிவேட் பண்றேன், இதை செஞ்சு இதனை நீங்க இப்ப யார்கிட்ட கேட்டு கண்ணிமை மூடிட்டு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம், நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கிறோம், கண்ணிமை மூடி மூடி திறக்குது இல்லைங்களா, இமைச்சிட்டு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க தான் ஆக்டிவேட் பண்ணீங்களா? இல்லையே, அதுவா தானே அது மாதிரி இயற்கை மாதிரி தான் எல்லாமே நடக்கும். நம்ம எல்லாம் எதையுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரை ஒண்ணு யாரும் பிறக்கலைங்க. நிறைய ராசி கற்கள்லாம் வந்து போடுறாங்க. இப்ப நவரத்னத்தை வந்து போட்டுக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 9 கல்லையும் ஒருத்தருக்கு ஒரு ராசி இருக்கும், இந்த கல்லு சூட் ஆகும். அப்படி இருக்கும்போது நவரத்னத்தை வந்து எல்லா கல்லையும் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு மோதிரம் போட்டா நமக்கு ஆகாத கல்லு நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கும்ன்றாங்களே. இல்லைங்க, நான் என்ன சொன்னேன், அது நம்பிக்கை கீழ் நான் போறது இல்லைங்க. அது ராசி கல்லுன்னே சொல்லுவோம். அது ஒரு கல்லு இல்லைங்களா? அது நமக்கு ராசியான கல்லு, ராசி இல்லாத கல்லுங்கிற கான்செப்டுக்குள்ளேயே நாங்க போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லா கல்லுமே எல்லாமே தயார் பண்றாங்க, ஆர்டிபிஷியலாவும் தயார் பண்றாங்க, இயற்கையாவே கிடைக்குது. இயற்கையா கிடைக்குது, உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்குது, போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாமே காசு தான். காசு கொடுத்து வாங்குறதுக்கு உங்க தகுதி இருக்குன்னா வாங்கி அழகா மாட்டிக்கிட்டு நீங்க பாட்டு சுத்த வேண்டியதானே தவிர, அது போட்டதுனால நம்ம வாழ்க்கை ஏதாவது மாறிடும் அல்லது என்னுடைய ராசி டெவலப் ஆகிரும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா அதுல 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. காசுதான் வீணாகும். ஏன் சார் பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கையில பாருங்க, எல்லார் கையிலயுமே ஒரு ராசி கல் இருக்குமே. அப்ப அது என்னது? அது அவங்க நம்பிக்கை இருக்கு, அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க. அது நம்ம குறை சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் எப்படி அது வேலை செய்யாது நம்புறேன்னா அது மாதிரி அது வேலை செய்யணும் அவங்க நம்புறாங்க. அது அவங்க நம்பிக்கை இல்லைங்களா? சரி, அப்படி பார்த்தா ரொம்ப நாளா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய நடிகர்கள்லாம் பார்த்து வைப்பீங்க, கருங்காலி மாலை போட்டுட்டு இருந்தாங்க. கருங்காலி மாலை போட்டவங்க லைஃப்ல என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா, ஊரா குடும்ப வாழ்க்கை பிரச்சனை. இப்ப கருங்காலி மாலையா கழட்டிட்டாங்க. ஆமா, ஏன் சார்? அவ்வளவுதான், அது ஒரு சீசன். அது ஒரு சீசன். மறுபடியும் இப்ப அடுத்து ஒரு செங்காலி மாலை வரும். இப்படியே ஒவ்வொரு மாலையா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு சீசன் மாதிரி அப்பப்போ போயிட்டே இருக்கும். நம்மளும் ஏதோ ஒரு காமெடி படம் பார்த்த மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க. கருங்காலி வந்து ஆனா கொஞ்சம் ஓவர் சார். இப்போ நவரத்னம் இல்ல எல்லாமே ஓவர் தாங்க. இங்க எதுவுமே வந்து நார்மல் கிடையாது. இங்க எது நார்மல்னா நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுதான் நார்மல். யதார்த்தமா வாழ்றதுதான் வாழ்க்கையை தவிர நீங்க அதை போட்டா மாறிடும் இதை போட்டா மாறிடும் அப்படின்னா மண்டைய போட்டா தான் எல்லாம் மாறும். அது வரைக்கும் எதை போட்டாலும் மாறாதுங்க. மண்டைய போட்டா கூட நம்மளோட குடும்பத்துக்கு குட்டிக்கும் குழந்தைங்களுக்கும் தானே சார் கடனை கூட்டிட்டு போறோம். அது ஓகேங்க. அப்ப கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உழைக்கணுங்க. அதை விட்டு போட்டு நீங்க ராசிக்குள்ள மோதம் போட்டா எப்படி கடன் அடையும் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம், எல்லாத்துக்கும் யாகம் வள, எல்லாத்துக்கும் தாயத்து மதிச்சு தரேன் போடு, இல்லைன்னா எந்திரம் வரைஞ்சு தரேன் போடு அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கடன் அதிகமாயிடுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? கடன் உழைக்கணும். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கறோம்னா 12 மணி நேரம் வேலை பார்த்து சம்பாரிச்சு கொண்டு போய் கடன் அடைக்கணுமே தவிர நான் உட்காந்துக்கிட்டு தகுடு வரைஞ்சுக்கிட்டுலாம் இருந்தேன்னா கடன் அடையாது இல்லைங்களா? அதே மாதிரி உட்காந்து நான் வந்து தாயத்து கட்டிக்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. போய் உழைச்சி சம்பாரிச்சு கடன் அடைச்சா மட்டும்தான் கடன் ஒழியுமே தவிர கடனுக்காக இவங்க எந்த பரிகாரம் பண்ணனாலும் உடல் நலத்துக்காக இவங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் சரியா வராது. ஒருத்தவங்க எனக்கு கால் பண்றாங்க, ஒய்ஃபுக்கு உடம்பு சொல்றாங்க, ஃபிட்ஸ் வந்துருச்சு, இருந்தாப்புல ஃபிட்ஸ் ஆயிடுச்சு, வாதம்ங்கிறாங்க டாக்டர், பக்கவாதங்கிறாங்க, சிறுமூளைக்கு போகக்கூடிய நரம்புல வந்து ஏதோ பிளாக் இருக்கான், அதனால ஒரு சைடு ஃபுல்லா வரல, என்ன செய்யறது, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க கேட்குறாங்க. உங்க ஒய்ஃப் எங்கேயா இருக்கிறாங்க? ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காங்க. முதல்ல போய் ட்ரீட்மெண்ட்டை பாரு, கூட இருங்க, ஒய்ஃபு கூட இருங்க, தைரியம் சொல்லுங்க, நான் இருக்கேம்மான்னு சொல்லுங்க, டாக்டர் கிட்ட சொல்லி எதையாவது சொல்லி காப்பாத்துறதுக்கு வழி பாருங்க. அதை விட்டு போட்டு பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எது தேவையோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி முதல்ல உங்க ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு வழி பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டியே நான் வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? அப்ப எது தேவையோ அதை செய்யமே தவிர யதார்த்தமா வாழ்ந்துட்டு போயிருந்துங்க. இங்க எதையாவது நான் பண்ணி நான் வாழ்க்கையை மாத்திடுவேன் அதை மாத்திடுவேன்னா கட்டின கொண்டாட்டியே மாற்ற முடிய மாட்டேங்குது. பெத்த பிள்ளை நம்ம பேச்ச சில நேரம் கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த அம்மாவும்
புருஷனை மாற்ற முடியும் சார். எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் சார். டெய்லி தண்ணியை போட்டு வந்து தெரு எழுத்து போட்டு அடிக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான், அவமானமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, உங்க ஆய் அப்படி, உங்க அப்பா எப்படின்னு ஆரம்பிச்சிடறான் சார். பேசவே பயமா இருக்கு. பிள்ளைகள்லாம் என் புருஷனை பார்த்தா அப்படியே இந்த ஹிட்லரை பாக்குற மாதிரி அப்படியே சோஃபா பின்னாடி ஓடி விழுந்துறாங்க சார். கட்டிலு கீழே என் பையன் படுத்துக்கிறான், இவன் வந்தா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவான், அப்பாங்கிற ஒரு பாசமே இல்லை சார் அப்படின்னு புலம்புறதையும் நம்ம பாக்குறோம். ஆண்களும் புலம்புறாங்க, பெண்களும் புலம்புறாங்க. அப்ப தம் புருஷனையே இவங்களால மாத்த முடியறது இல்லை, தன்னுடைய மனைவி இவனால மாத்த முடியும் போது இவன் எப்படி எதையாவது செஞ்சு வாழ்க்கையை மாத்தணும் நினைக்கிறாங்க. எதையுமே மாத்த முடியாதுங்க. புரிகிற மாதிரி சொல்லி எடுத்து வச்சு அது வரைக்கும் இவங்க பொறுமையா இருந்தா மட்டும்தான் இங்கே எதுவுமே ஓடுமே தவிர, இவங்க மாத்துன்னு எதையாவது கிளம்புனாங்கன்னா கிணறு வெட்டின பூதம் கிளம்புன கதையாயும். நன்றி சார். வணக்கங்க.